மேஷ லக்னத்துக்கு சிஎன்சி மிஷின் செட் ஆகும், கார்டன் சம்மந்தப்பட்டது, அது மாடி தோட்டம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சின்ன அதான் சொல்கிறேன். ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மினிமம் ஒரு 10,000 தொழில் சொல்லணும். அவ்வளோ தொழில் இருக்குது, அவ்வளோ வேலைகள் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நாளே நாள் நான் டாக்டரா, இன்ஜினியரா, போலீஸா, வக்கீலா, இல்லை நீங்கள் வாத்தியாரா, இப்படி ஒரு ஆசிரியரா, இப்படி தான் நம்ம கேட்குறோம். இப்போ பொதுவாக பேசும்போது, சார் எனக்கு மகர லக்னம் போகுது, எனக்கு சார் எனக்கு கன்னி லக்னம் சார், எனக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு கன்னி லக்னம் போகல, இன்றைக்கி லக்னமே மகர லக்னம் போகுது. மகர லக்னம் 10ஆம் வீடு சுக்கிரன், நடிப்பு சூப்பராக வரும், நடிப்பு நல்லா பண்ண வேண்டியது தானே, அழகாக பண்ணிக்க வேண்டியது. 10 வருஷத்துக்கு இருக்குது, 10 வருஷம் ஓடினாலே போதும். 10 வருஷம் 2 படம் நடித்தா போதும், 10 வருஷத்தில் 3 படம் நடித்தா போதும். 10 வருஷத்தில் எந்த துறையாக இருந்தாலும் அந்த 10 வருஷத்தில் நிலைநிறுத்திக்கிங்க. அதுக்கு முறை வர்றதெல்லாம் போனஸ் தான். எந்த தொழில் எடுத்தாலும் அப்படி தான். இல்லை என்ன பண்ணுனாங்கன்னு நான் சொல்கிறேன். இதை பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை. இப்போ மேஷலக்கணம் போகும்போது இவர் என்ன பண்ணார் சார், இவர் 3 வருஷத்துக்கு அரசியல் சூப்பராக செஞ்சார் சார், 3 வருஷம் கழிச்சு அரசியல் விட்டு விடாட்டார் சார். ஆனால் அரசியல் சூப்பராக வரும். ஐயோ நீ அரசியல் தான் உனக்கு தொழிலே. ஆனால் அரசியல் என்ன பண்ணுவாருன்னா, இது கிட்டையும் போகாது மேட்டையும் வராது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லது நினைப்பார், இது கெட்டது நினைப்பார். ஆனால் இவர் அவசரப்பட்டு முடிவு எடுப்பார் பாருங்க. அதுவும் லக்கண மாற்றம்னால தான் அந்த அவசர முடிவு. இல்லை நட்சத்திர மாற்றம், அது நட்சத்திர புள்ளிகள் மாற்றம். அது 3 வருஷத்தில் ஏதாச்சும் நட்சத்திர புள்ளி மாறிடும். உடனே என்ன பண்ணுவார், எனக்கு அரசியல்லாம் வேண்டாப்பா, அது தொழில் தான். நீங்கள் அது பியூராக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதானே அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய அமைப்பு, அவங்களுக்கு அதுதானே ஜீவனே. சார் மிதுன லக்னத்துக்கு மட்டும் ஜோதிடம் வரும், மிதுன லக்னத்துக்கு மட்டும் ஜோதிடம் வரும்னா இன்னைக்கு 10 லட்சம் ஜோசியர் இருக்காங்க. 10 லட்சம் ஜோசியர் மிதுன லக்னமாக பிறக்க முடியும்? அவங்க 2ஆம் வீட்டில் புதன் இருக்கும், 2ஆம் வீட்டில் குரு இருக்கும். இன்றைக்கி ஏழ்பி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குருவோ புதனோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா சூப்பராக ஜோதிடம் சொல்லுவாங்க. 2ஆம் வீட்டில் புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆஹா ஒன்று அப்படியே பேசிக்கிட்டே முணுமுணுமுணுமுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2ஆம் வீட்டில் குரு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு தான் பதில் வரும். குருவாக இருந்துச்சுன்னா. கேதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேன். உங்கள் கூட பிறந்த 2 பேரும் உங்கள் வீட்டு தெற்கோட வீடாக இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் வளைவு இருக்குது, வளைவோடு சம்மந்தப்பட்ட வீட்டு பக்கத்தில் ராஜேஷுங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ஆம் வீட்டில் கேது இருந்துச்சுன்னா. அது 2ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த நடிகையாக வருவீங்க. ஏதாவது மாயையாக கற்பனையாக சொல்லும். இது எல்லாமே ஜோதிடத்திலே சொல்கிறேன். ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதுனாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசணும்.